ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான பூச்சிகிரி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய விஷயங்களை ஹிடன் டீட்டெயிலாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் இன்டெரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூச்சிகிரி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. அவன் மூஞ்சில் உள்ள பிற அடிபட்டிருக்கு, அவன் ஏதோ ட்ரைனிங் எடுக்கிறானா அப்படின்னு சில பசங்க மாட்டக்கராவை கலாய்க்கிறாங்க. ட்ரைனிங் எடுக்கிறானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியமா போய் பார்க்கறான். உண்மையிலேயே அவன் சூப்பரா ஃபைட் பண்ண ட்ரைனிங் எடுக்கிறானே அப்படின்னு நம்ம ஹீரோவும் வந்து மாட்டக்கராவை ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். மாட்டக்கரா அடி வாங்கி கீழே விழவும் ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். நீ என்ன பார்த்து சிரிக்க தானே போற அப்படின்னு நம்ம கேட்கவும், நானும் அவன் கூட ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. இது பார்க்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி மாட்டக்கரா பார்க்கவும், இது பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்டோன், நம்ம ஒன்னா சேர்ந்து ஹோங்கி பீப்புள் ஆகலாம் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அர்ஜுன் அவன் கூட மறிச்சானா நீ சாக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சனியா கேட்கவும், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, மரிச்சாக நம்ம மாட்டக்கராவை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோட அம்மா உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காணும். இவ்வளவு லேட் நைட்ல அவன் எங்க போயிருக்கான், ஒரு பொண்ணு கூட தூங்கிட்டு இருக்கானோ அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. மாட்டக்கரா ஏன் திடீர்னு இந்த மாதிரி மாறிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கவோ, மேபி ஆரஜனுக்கு இதை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டா சொல்றான். அந்த மாட்டக்கரா கண்ணில் மட்டும் நம்ம பற்றக்கூடாதுப்பா அப்படின்னு சீக்கிரமா ரெண்டு பசங்க வந்துட்டு இருந்தா ஈச்சியோ மாட்டக்கரா கூட ஃபுல்லா மரிச்சாக போறான். அவன் பயங்கரமா கத்திட்டு இருக்கா, வா ஓடிடலன்னு அந்த பசங்க ஓடிட்டாங்க. ஈச்சியோ மாட்டக்கராவோட பாடியை ஃபுல் கண்ட்ரோல்ல எடுத்துட்டான். அம்மா மாட்டக்கரா எங்க போனான்னு தெரியல, ஃபைட் முடிஞ்சோடனே அவன் பாட்டு எங்கேயோ கிளம்பிட்டான் அப்படின்னு மாக்கி சொல்றான். வா அவனை போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சாபு சொல்றான். நான் உன்னோட ஃபேவரட் ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன், அது சாப்பிட்றதுக்காக வச்சு ஏந்திரி அப்படின்னு சொல்லி மாகரோ கஷ்டப்பட்டு இருக்கா. கொரில்லா மாதிரி ஒரு பையன் வந்து அட்மிட் ஆயிருக்கான்னு நர்ஸ் பேசுறது மாகரோ கேட்கறா. அந்த டீச்சர் ரொம்ப போய் டிப் டாப்பா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்போ அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அவளுக்கு முன்ன ஜாஸ்மின் தானே கேட்கவும், ஆமா ஜாஸ்மின் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜாஸ்மின் நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பூனையை தூக்கிட்டு அந்த டீச்சர் வெளியே ஓடி வராரு. ஆக்சுவலி இது ஒரு கேட் கஃபே. ஜாஸ்மின்ங்கிற பூனை தான் அங்க ஃபேமஸ். கெனிச்சிரவியும் மாரிட்டோ பெட் பக்கத்திலேயே போடுறாங்க. கொரில்லா அடி வாங்குவான்னு எதிர்பார்க்கலான்னு மாகரோ சொன்னா. கொரில்லாவா அப்படின்னு மாரிட்டோ கண் முழிக்கிறான். கெனிச்சிரவா அப்படின்னு மாரிட்டோ ஷாக் ஆனா எந்திரிச்சியான் மாகரோ மேல வந்து பாஞ்சிருந்தா. நம்ம ஹீரோவை தேடி அவங்க வீட்டுக்கு ஓட்டோ வந்தா. அரச்சன் வீட்டுல இல்லையான்னு சொல்லவும், எங்க இருக்கான்னு தெரியுமான்னு ஹாகரே கேட்டா, அவன் ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பொண்ணு கூட இருக்கிறது தான் அப்படி சொல்றாங்க. மாட்டுக்கரவா தான் இருக்கும், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சாபிச்சேரி சொன்னாங்க. அவங்களோட தனிப்பட்ட பேட்டில், நீங்க யாரும் அங்க தலையிடாதீங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஒரு பொண்ணு கூட அவன் இன்டிமசியா இருப்பாங்கிறது தான் இந்த மீனிங்ல சொல்றாங்க. எங்க நம்ம ஹீரோவா மாட்டுக்கரா கூட ஃபைட் பண்றதுக்கு போறான். அது மாட்டுக்கராவே இல்ல, ஹீச்சியோ தான். அவன் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிட்டான் அப்படின்னு சென்னியா சொல்றான். நீ சாக கூட வாய்ப்பு இருக்கு, இதை நம்ம பண்ணணுமா அப்படின்னு சென்னியா கேட்கவும், கண்டிப்பா நான் சாக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி உன் ஆசை என்னன்னு சொல்லு அப்படின்னு சென்னியா கேட்கவும், மாட்டுக்கராவை திரும்ப நார்மலா கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை வில்லிங்கா பாடியை கொடுத்ததுனால சென்னியா வந்து ஃபுல்லா மெர்ச் ஆயிருந்தான். நம்ம ஹீரோவோ மாட்டுக்கராவோ ஃபைட் பண்ண போறது இல்ல, ஈஜியோவோ சென்னியாவும் தான் ஃபுல்லா ஃபைட் பண்ண போறாங்க. ஈஜியா ஏன் இதை பண்றேன்னு கேட்கவும், நீ என் கூட ஃபைட் பண்ணா உனக்கு எதுக்கான ஆன்சர் தெரியும் அப்படின்னு ஈஜியா சொல்றான். இப்போ ரெண்டு பேருமே சீரியஸா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நான் உன்னை அடிக்க முடியும், உன்னை பார்த்து தான் நான் ஹோங்கி பர்சன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், உன்னை விட நான் எப்படி ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு சொல்லி சென்னியா யோசிக்கிறான். நான் எதுக்கு என் உயிரை ரிஸ்க் பண்றேன்னு கேட்டல, எனக்கு குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இருந்துச்சு, நான் கூடிய சீக்கிரம் சாக போறேன்னு தெரிஞ்சது. ஒரு வியாதி என்ன கொள்றதை விட நான் உன் கையால சாகணும்னு ஆசைப்பட்டேன், என்ன விடவோ ஸ்ட்ராங்கா இருப்பியோ நீ பயப்படுறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஈஜியா வந்து சென்னியாவை அடிக்க வரான். சென்னியா பாடி வாங்கி வாங்கிருந்தான். ஆனா உயிரோடு தான் இருக்கேன்னு சென்னியா பார்த்தா, தோக்குறது கடை என் பாடியை அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னால அவனை அடிக்க முடியாதுன்னு சொல்லவும், ரியலான ஃபைட்னா அவனுக்கு என்னன்னு காமி, பயந்து ஓடாத சென்னியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை முதுகிலே பலாம அடிக்கிறான். நிறுத்து அப்படின்னு சென்னியா வந்து ஈச்சியோ வயிற்றுலேயே ஒரு பஞ்ச விட்டுருவான். இதை நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஈச்சியாவோ இப்போ எக்ஸைட்டாவே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். சென்னியா வந்து இப்போ சீரியஸாவே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். மாட்டுக்கராவை எங்க தேடியோ காணுமேன்னு சாப்பு பார்க்கும்போது பீச் சைடு அவங்க ஃபைட் பண்றது தெரியுது. நான் எல்லாரும் விடவும் ஸ்ட்ராங்கா மாறிட்டேன், பட் இன்னுமே நான் ஏன் தனிமையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கராவை வந்து டார்க்னஸ் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு தெரிய சொன்னேன், நீ என்னோட ஸ்ட்ராங்கா மாறிடுவியோன்னு பயந்துதான் பின்வாங்கினு. நான் ஃபைட் பண்ண ஆசைப்பட்டது உன்னோட உண்மையான ஹோங்கி கூட, ஏன்னா எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா என்னோட ஸ்ட்ராங்கா வருவேன்னு அப்படின்னு ஈஜியா வந்து சென்னியா ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்து ஹாப்பி ஆகுறான். சென்னியாவை இப்போ பின்வாங்காம ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்றான். ரெண்டு பேரோட ஃபைட்டுமே வேற லெவல்ல சீரியஸா போய்கிட்டு இருக்கு. ஃபைனலி சென்னியாவும் வந்து ஈஜியாவை தோற்கடிக்கிறான். ஈஜியா நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லி சென்னியா போய் இப்போ கை கொடுக்கவும், நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், உண்மையான ஹோங்கி கூட ஃபைட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஈஜியா பேசிட்டு இருக்கும்போது மாட்டக்காரா ஒரு டார்க்னஸ் வந்து ஈஜியாவே கன்சியூம் பண்ணிட்டு மாட்டக்காரா ஈஜியாவை வந்து அவன் பாடிக்குள்ள அப்சர்வ் பண்ணிட்டான். இதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி அப்படின்னு சென்னியா பாக்குறேன். மாட்டக்காரா கிட்ட இப்போ ஈஜியாவோட ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, அது போக மாட்டக்காரா வர ஸ்ட்ராங். சென்னியா அடி வாங்கி கீழே விழறாக போறானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோங்க காமிக்கிறாங்க. என்னோட சாவு இந்த மாதிரி இந்த இடத்துலயா இருக்க போகுது, இல்ல
கண்டிப்பா நான் இந்த இடத்துல சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா இங்க இந்த மாதிரி சாக மாட்டேன், ஏன்னா நான் இன்னும் என் பிரச்சனைக்குள்ள இழக்கல அப்படின்னு நம்ம ஹீரோவே இப்போ அவனோட பாடியை கண்ட்ரோல்ல எடுக்கிறான். நீ வந்துட்டியா அப்படின்னு செனியா கேட்கவும், நான் தான் சொன்னல நான் சாக மாட்டேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீயாச்சும் அவனை தோக்குற அப்படின்னு ஷீண்டோ பாக்குறான். அவங்க அம்மா இதுல தலையிட வேணான்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு அவ சிரியாம தடுத்துட்டு இருக்கான். அவன் ஈஜியோவை கன்சியூம் பண்ணிட்டான், இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பான், ஜாக்கிரதை அப்படின்னு செனியா சொல்றான். இரவால அவன் ஒரு பஞ்ச கூட பண்ண முடியல. கண்டினியூ ஆச்சுன்னா நாங்க சீரியஸாவே செத்துருவோம் அப்படின்னு சென்னியா நினைக்கிறான். இப்போ எல்லாரோடவோ ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லி மாட்டக்காரா சொல்றான். ஆரஜன் எந்திக்கிறாத, எந்திரிச்சு நின்னாதான் நீ அடி வாங்கி செத்துருவா, இங்க இருந்து ஓடிரு அப்படின்னு சென்னியா சொல்றான். ஹீரோ மாட்டுக்காரோட அட்டாக்கை தடுத்து அவனை கீழே தள்ளி விட்டு அவன் மேல உட்காடுறான். என்னோட பயம் அது என்னன்னு எனக்கு தெரியும், நீ தனிமையில இருக்கிறத பார்த்து தான் பயப்படுற. நம்ம ஹீரோ சொல்லவோ வாய மூடு அப்படின்னு சொல்லி மாட்டக்கார கண்டினியூஸா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அப்பவும் சரி, இப்போ அவங்க அண்ணன் இல்லாத அப்பவும் சரி, நான் ஒன்னு தனியா விட்டுருக்க கூடாது, என்ன நினைச்சிட மாட்டேக்காரன் அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோவை அவன் மூஞ்சிலேயே டேரக்டா கிக்கு விடுறான். பட் நம்ம ஹீரோ கீழே விழாம அப்படியே நிக்கிறான். ஆரஜின் அவனோட ஓன் ஹாக்கியை ரீச் பண்ணிட்டான். உண்மையிலேயே இப்போ அவன் ஒரு ஹோங்கி பர்சனா மாறிட்டானா அப்படின்னு சொல்லி சென்னியா பாக்குறான். ஹோங்கி பர்சனுக்கான அர்த்தம் என்னங்கிறத நீ எனக்கு புரிய வச்சுட்ட. இப்போ ஓ கூட நான் ஃபைட் பண்ண ரொம்ப ஆர்வமா இருக்கனே அப்படின்னு சென்னியா சொல்லுவோம். ஃபைட் பண்றதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். குட் பை அப்படின்னு சொல்லிட்டு சென்னியாவும் ஈஜியோவோ போயிருந்தாங்க. மாட்டக்காரா உடம்புலயும் அந்த புல்லட் இல்ல, நம்ம ஹீரோ உடம்புலயும் அந்த புல்லட் இல்ல. மாட்டக்காரா என்ன பேசன்னு தெரியாம அப்படியே தயங்கி நிக்கவும், உனக்கு தெரியும்ல நீ தனியால் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்டோன் இன்னும் வச்சிருக்கான். நானும் இன்னும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாங்கிறத இன்டெரக்டா நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ டீச்சர் கிட்ட இருந்த அந்த ஜாஸ்மின் தப்பிச்சு ஓடிட்டு அதை தான் இப்போ அந்த டீச்சர் தேடிட்டு இருக்காரு. என் பேரு ஹாராட்டீன், நான் வந்து இங்க எக்ஸைட்டடாக்க வந்திருக்கேன். அவங்க அந்த மாதிரியே பேசினா மாஹரோக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ தலையை தொடும் போது அந்த டயல் இல்லையன்னு சனியாவை நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். சாக்கி முதுகுல வந்து அடிக்குவோம். சனியா எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன் அப்படி அடிக்காத நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா சாக்கி தான் நிக்கிறான். ஆமா யாரு சனியான்னு சாக்கி கேட்கவும் ஒன்னும் இல்ல, நம்ம ஹீரோ சோகமாவே இருக்கான். மாட்டக்கராவோட அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இன்னும் சீரியஸ் கண்டிஷன்ல கோமால தான் இருக்கான். அப்போ மீட்ஸ்குனியோட கையை அசைறத பார்த்து மாட்டக்கரா ஹாப்பி ஆகுறான். அவங்க அண்ணன் கோமால இருந்து எந்திரிச்சிட்ட மாதிரி இன்டெரக்டா நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஃபைட் பண்ண அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவோட புல்லட்டும் கிடக்குது. என்கிட்ட சொல்லாமையா போயிட்டு சனியா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த புல்லட்டை தூக்கி கடலுக்குள்ள ஏறிறான். அந்த புல்லட் பவுன்ஸ் ஆகி திரும்பவும் நம்ம ஹீரோ தலையிலேயே வந்து விழுது. நம்ம ஹீரோ அது தொடர்பா சனியா அதுக்குள்ள இருந்து வெளியேந்துவோம் விஷன் கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இதோட சீசன் 1 முடிஞ்சது. அண்ட் சீசன் 2 வர மாதிரி பெருசா எதுவும் தெரியல. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.